பாஸ்கர், இந்த அறிவிப்பு குறித்த முழுமையான தகவல்களை பதிவு செய்யும். உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் இன்று 14 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதில் முக்கிய அறிவிப்பாக அம்மா பெட்ரோல் பங்க் 10 இடங்களில் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார். ஏற்கனவே தமிழகத்தில் அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட், அம்மா உணவகம், அம்மா குடிநீர் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அதனுடைய அடுத்த கட்டமாக பொதுமக்களின் பயன்பாட்டு தேவையை கருத்தில் கொண்டு இந்திய எண்ணெய் நிறுவனங்களோடு இணைந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு சொந்தமான 10 இடங்களில் அம்மா பெட்ரோல் பங்க் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் இன்று வெளியிட்டார். ஏற்கனவே 221 எண்ணிக்கையிலான சொந்த கிடங்குகள் வளாகங்கள் அமைக்கப்படாமல் இருக்கிறது. அந்த வளாகங்களில் இந்த 10 இடங்களில் பெட்ரோல் பங்க், அம்மா பெட்ரோல் பங்க் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் வெளியிட்டார். அந்த 10 இடங்கள் சேலம் மாவட்டம் எடப்பாடி, சென்னையில நந்தனம், தஞ்சாவூர் மாவட்டத்துல இரும்புத்தலை, அதே போல திருச்சி மாவட்டத்துல மணப்பாறை, திருவாரூர் மாவட்டத்துல சுந்தரக்கோட்டை, வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி, நாகப்பட்டினம் மாவட்டம் கோயில்பட்டு, மதுரை மாவட்டம் கப்பலூர், விழுப்புரம் மாவட்டம் வானூர் மற்றும் கரூர் மாவட்டத்துல கிருஷ்ணராயபுரம் ஆகிய 10 இடங்களில் பொதுமக்களினுடைய பயன்பாட்டு தேவையினை கருத்தில் கொண்டு இந்திய எண்ணெய் நிறுவனங்களோடு இணைந்து அம்மா பெட்ரோல் பங்க் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் இன்று வெளியிட்டுள்ளார். அதோட 14 முக்கிய அறிவிப்புகளில் 3வது அறிவிப்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அம்மா பெட்ரோல் பங்க் அறிவிப்பு பெரும் வரவேற்பை பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே பல்வேறு திட்டங்கள், அம்மா உப்பு, அம்மா சிமெண்ட் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட நிலையில தமிழகத்தில் அம்மா பெட்ரோல் பங்க் 10 இடங்களில் தொடங்கப்படும் என்ற அறிவிப்பை உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் இன்று வெளியிட்டுள்ளார்.